தளர்ந்து போகாதே. பிரைஸ் தி லார்ட். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. நாம் தளர்ந்து போவதற்கு ஒரு செய்தி, ஒரு ஃபோன் கால் போதும். சந்தோஷத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு ஒரே ஒரு காட்சி போதும். எதை நாம் பார்க்கக்கூடாது என்று நினைக்கின்றோமோ அந்த காரியத்தை பார்த்துவிட்டால் சோர்ந்து போய் விடுகின்றோம். இன்றைக்காவது என் வீட்டுக்காரர் ஒழுங்காக வீட்டுக்கு வருவார்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கிறாரே, அப்பா ஆண்டவரே ஏன்பா எனக்கு மட்டும் என்று சொல்லக்கூடிய மக்கள் அநேகர் உண்டு. ஆம், பல நேரங்களில் நாம் சோர்ந்து போய் விடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என் சுதந்திரமாய் இருக்கின்றபடியால் இளைத்து போன உன்னை நான் திடப்படுத்துவேன் என்று. ஆம், பலன் உள்ளவர்களால் தான் சோர்ந்து போன ஒருவனை திடப்படுத்த முடியும். கடன் பிரச்சனையில் தவித்து கொண்டிருக்கும் ஒருவரை, கவலைப்படாதீங்க, நான் உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறேன் என அவரை விட மோசமாக கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கும் ஒருவர் சொன்னால் அதை நம்ப முடியுமா? முடியாது. ஆனால் சர்வ உலகத்தையும் படைத்த நம் ஆண்டவர் சொல்வதை நாம் தாராளமாக நம்பலாம், நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் எந்த சூழ்நிலையும் இலைப்படையாமல் இருக்கிறவர் நம் தேவன் மட்டும்தான். அதனால் அவரால் மட்டும்தான் நம்மை திடப்படுத்த முடியும். அதனால் தான் விவிலியம் சொல்கிறது, ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார், அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார் என்று. திருப்பாடல் 55:22. பிசாசின் மிகப்பெரிய தந்திரம் நம்மை சோர்ந்து போகச் செய்வதுதான். நன்றாக சந்தோஷமாக விசுவாசத்துடன் போய்கொண்டிருப்போம். திடீர்னு ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ வந்துவிட்டால் உடனே நம்ம சோர்ந்து போய்விடுறோம். யாருடைய வேலை இது? சாத்தானுடைய வேலை. சோர்வு என்பது வந்துவிட்டாலே விசுவாச கப்பலில் ஓட்டை விழுந்து விட்டது என்று தான் அர்த்தம். இந்த ஓட்டையை உடனே சரி செய்யாவிட்டால் கப்பலே மூழ்கி விடுவது போல நம் வாழ்க்கையும் மூழ்கி போய்விடும். ஆகவே சோதனை வந்துவிட்ட உடனேயே அந்த சோதனையில் நாம் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் சோர்வு வருகிறது? அதற்கு மிக முக்கிய காரணம் நமக்கான அங்கீகாரம் கிடைக்காததினால்தான். வீட்டில் இழுத்து போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் செய்கிறேன், பார்த்து சமைச்சு வைக்கிறேன், ஆனால் ஒரு பாராட்டு யாருமே பாராட்டுறதே கிடையாது. பாராட்டலைனாலும் பரவாயில்ல, குத்தத்துக்கு மேலே குத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆம், இங்கே அங்கீகாரம் கிடைக்கவில்லை. மற்றவர்களை விட ஆஃபீஸில் நான் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஆனால் யாருமே பாராட்டுறது கிடையாது. கிளாஸில் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறேன், ஆனாலும் என்னை அவங்க குரூப்பில் யாருமே என்னை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. ஆம் அன்பானவர்களே, யாரும் நமது செயலை, நமது பேச்சை அங்கீகரிக்கவில்லை என்றால், நம்மை தள்ளி வைக்கிறார்கள் என்றால் சோர்வு வரத்தானே செய்யும். என்ன வாழ்க்கை இது என்று நினைக்கத்தானே தோன்றும். இதைத்தான் சாத்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். அக்கினியை வானின்று இறக்கிய பெரிய இறைவாக்கினர் எலியா பெரிய அற்புதம் நிகழச் செய்தவன். இஸ்ரவேல் தேசத்தார் அனைவரின் முன்பாக தலை நிமிர்ந்து நின்ற எலியா, ஏசபேல் என்ற பெண் தன் உயிரை எடுத்து விடுவேன் என்று சொன்னதை கேட்டு பயந்து சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும், தான் நல்லவன் அல்ல என்று கூறும் அளவுக்கு சோர்வை கொண்டு வந்தது சாத்தான். ஏன்? அவன் ஆண்டவருக்கு உண்மையான ஊழியக்காரனாக இருக்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பி உணவு கொடுத்து, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், சோர்ந்து போகாதே என்று சொன்னதை நாம் 1 அரசர்கள் 18 மற்றும் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு கிடைத்தது மிகப்பெரிய கிருபை. ஆம், உயிரோடு அவன் வானில் எடுத்து கொள்ளப்பட்டான். அதே போல்தான் அன்பானவர்களே, நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கும் ஓட்டத்தில் நாம் சோர்ந்து போகாமல் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு அடிபணிந்து சாத்தானின் சொற்களுக்கு கீழ்ப்படியாமல் நடந்தோம் என்றால் நமது சோர்வையும் நீக்கி நமக்கு நன்மைகளையும் ஆசிகளையும் கொடுக்க தயாராக இருக்கின்றார் நம் ஆண்டவர். சோர்வான நேரங்களில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் பலனாகிய ஆண்டவரே, எங்கள் சோர்வான ஆவியை நீக்கி நாங்கள் புத்துயிர் பெற்று சாட்சி வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை புரியும். ஆமேன்.